சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அவங்ககிட்ட ஓகே சொல்லுவாங்க சார். அது எதுக்காக ஓகே சொல்றாங்க அப்படின்னா, 2 நிமிஷம் ஒதுக்குறதுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். இதே ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிவில, ரேடியோல எல்லாம் விளம்பரம் பாத்தீங்கன்னா மினிமம் 1 நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வெறும் 10 செகண்டுக்குள்ள வீடியோ விளம்பரம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அவ்வளவுதான் மக்களுக்கு பொறுமை இருக்கிறது தெரிஞ்சுட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம இன்விடேஷன் எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் இன்விடேஷன் அடிக்கிறது, போஸ்டர் அடிக்கிறது எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு பண்ணிட்டு அவ்வளவு வராம இன்னைக்கு நம்ம 10 இன்விடேஷன் கொடுத்து எத்தனை இன்விடேஷன் வந்துச்சு? 10 இன்விடேஷன் கொடுத்தா கூட இருக்கணும் சேர்த்து ஒரு 5 பேர் 15 பேர் வந்துருவாங்க. நம்ம இன்விடேஷன் பார்த்து பக்கத்துல உள்ள 2 பேர் வந்துட்டாங்க சார். சரி, வந்ததுக்கு அப்புறம் 10 க்ளோசிங் பண்ணோம். எத்தனை க்ளோசிங் ஆச்சு சார்? 15 க்ளோசிங். எஸ், வேற லெவல் சார். மணி 5 ஆயிடுச்சு, ரொம்ப கவலையா இருக்கு சார். எப்படி போச்சுனே தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது அந்த ட்ரைனிங் ஒரு விதம், இன்விடேஷன் வரும்போது நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தேன். அப்ப நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் புக் பண்ணதுல இருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன விதம், ஒன்னொன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விதம் அத்தனையும் பார்க்கும்போது 100% கான்பிடன்ஸ் வந்துச்சு சார். நம்மளாலையும் இந்த துறையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு கான்பிடன்ஸ் வந்துச்சு. இந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி எப்படின்னா, இன்விடேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருந்தது சார். ஆக்சுவலா வந்து நான் 50 பேரை இன்வைட் பண்ணேன்னா 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க. அதுக்கே வந்து அவங்களுக்கு நான் 4-5 பேரை திரும்பி கால் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளா இருந்தது உண்மையிலே. இந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி இன்விடேஷன் வந்து ரொம்ப டஃபா இருந்தது. ஆனா இது வந்து ஒர்த்து சார். எப்பவுமே எதிர்பாராத திருப்பாங்களா, சர்ப்ரைஸ் நிறைய வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அந்த மாதிரிதான் வந்து காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் செஷன் நடக்கும் சொல்லியிருந்தது. சார் ஒரு செஷன், ரோசோல்லாம் ஒரு செஷன், ஆண்டனி சார் ஒரு செஷன், இப்படி 4 பேர் 4 செஷன் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது முடிவுறதுக்கு நிறைய டாபிக்ல பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2 விஷயத்துல சார் கேப்சூல் வடிவில கொடுத்தாங்க. இல்லைன்னா ஃபுல் டே வேற வேற நிறைய டாபிக்ல பேசுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா சிம்பிளா இதான் உனக்கு கேப்சூல் இருந்தா வாயில போட்டு தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி இதான் இன்விடேஷன் செமினார் முடிஞ்சு போச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஈஸியா இருக்கும், இவ்வளவு ஈஸியா ஒருத்தரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து வேற எந்த ட்ரெயினிங்லயும் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா காலையில ஒரு செஷன், மதியம் ஒரு செஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு, இன்விடேஷன் கூப்பிடுறதுக்கு. ஆனா அமேசிங் தான் சொல்லணும். ஒரு வாரத்துல சொல்றதா இருந்தா அமேசிங் ட்ரைனிங் தான் சொல்லணும். நேற்று ராத்துல இருந்து நான் தூக்கமே வரல சார். என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்கன்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்தது. ரொம்ப கலந்து எக்ஸைட்டடா இருந்தேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சரி, ஓகே சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி தான் சொல்லிக் கொடுக்க போறாருன்னு. ஆனா நீங்க அந்த வார்த்தையே எங்கேயுமே யூஸ் பண்ண விடல. அதுவே பெரிய எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு. ஒரு பூஸ்டர் மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு இதை சொல்லியே கொடுக்கல. இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில இப்படிதான் சொல்லி கொடுக்கணுங்கிறத நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு எக்ஸைட்ல என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல எனக்கு. எனக்கு இத்தனை நாளா வந்து நம்ம பண்றதுதான் கரெக்டுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கேயோ நம்ம தப்பு பண்றோம், நம்ம பண்றது சரியில்லைங்கிற அந்த எண்ணம் இருந்துட்டே இருந்தது. எங்க போய் இதை சரி பண்ண போறோம்ன்றது நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு 1 hour பேசணும், தொண்டை வந்து வலிக்கும் சார். அப்படியே ஒரு நாள் தாண்டதுக்கு ஒரு 4 பேர் பிடிக்கிட்டு ஒரு நாள் 2 நாள் ஆயிடும். இந்த பிரசன்டேஷன் போனா ஒரு நாளைக்கு 50-100 கூட தாண்டலாம் அசால்ட்டா. ஒரு 2 நிமிஷத்துல எப்படி க்ளோஸ் பண்றதுன்றத ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அந்த 5 மணி நேரம் நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தேன். எப்படி செமினார் அட்டன் பண்ண போறேன்னு தெரியல. ஆனா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போச்சு. தெரிஞ்ச பீப்புள்கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவோம். எப்படி இவங்க கிட்ட கூப்பிடுறது, என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிப்போம். ஆனா இப்ப இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் யார வேணாலும் இன்வைட் பண்ணலாம். ஈவன் தெரியாத ஒரு நபர்கிட்ட ஜஸ்ட் 1 minute ஒரு ஹெல்ப்னு கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 minutes அப்படின்ற விஷயம் மூலயமா இங்க யார வேணாலும் இன்வைட் பண்ணலாம். இப்ப நமக்கு டைம் இல்லைன்னு அடிக்கடி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். சார் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே இந்த ஒரு விஷயம் இதை சார் சொல்லியிருந்தாலும் நம்ம இந்த ஃபீல்டுக்கே போக வேலையே இல்லை. ஃபீல்டுக்கு போகாமலே பிசினஸ் பண்ணலாம். மிகப்பெரிய அளவுல நாலேஜ் கொடுக்காம ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு ஸ்கில்ல நம்ம சொல்லி கொடுத்தாலே மிகப்பெரிய அளவுல க்ரோத் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன்.